முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா சூப்பரான முருங்கைக்காய் கறி தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அனிமல் வேறு வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா காஞ்ச பின்னாடி ஒரு பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது நல்லா பொரியட்டும். இப்போ நான் சின்ன வெங்காயம் பொடியாக ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே தொளிச்சு மொட்டாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக இருந்தது சின்ன வெங்காயம், அதனால் நான் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். 10 வெங்காயம். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ சேர்த்துக்கலாம். நிறைய இதில் வெங்காயம் சேர்த்துனா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வணங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நல்லா வணங்கிருச்சு. நான் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து இது நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வேகட்டும். மசியல் மாதிரி நல்லா வேகணும். தக்காளியாக இல்லாமல் நல்லா மசியல் மாதிரி. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பேஸ்ட்டாகவும் போடலாம். எனக்கு பேஸ்ட்டாக போடுறத விட தட்டி போட்டால் ரொம்ப ஸ்மெல்லாக நல்லா இருக்க மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. அதனால் தட்டி போடுறதுக்கு இதுக்கு தட்டியே போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 4 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். இது மிளகாத்தூள், குழம்பு மிளகாய் பொடி சொல்லுவல்ல, அது ஒரு டீஸ்பூன் இருக்கேன். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ரெட் சில்லி பவுடர் இருக்குல்ல, காஷ்மீரி சில்லி, அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா சேர்த்து வணக்கிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயும் இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம கலக்கிக்கலாம். இந்த உப்பு காரெல்லாம் இதில் எல்லா பீஸ்லேயும் பிடிக்கட்டும். அதுக்காக நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ இது வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாகட்டும். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி கொஞ்சம் அது கெட்டியாகணும் அந்த கிரேவி. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காயில். நம்ம இறக்குற ஸ்டேஜில் சேர்த்துனா இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரசத்தோட சாதத்தோடலாம் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி நல்லா பரட்டிக்கலாம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பொடியுமாக துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், இல்லைனா இப்படியே விட்டுடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் சேர்க்குறேன். தேங்காய் துருவல் நெய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காய். இது எப்போவுமே நம்ம பொரியல் கறி அந்த மாதிரிலாம் செய்கிற கொஞ்சம் சதப்பிடிப்பானா இருக்க, கொஞ்சம் குண்டா சதையாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிற உப்புனக்காய் வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பரட்டிக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.